ஒரு சின்ன கௌபீனத்துக்காக ஒரு துறவி எப்படி சம்சாரியானார் தெரியுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன இந்த ஆச்சரியமான கதையை கேளுங்கள். ஒரு சந்நியாசி தன் குருவின் அறிவுரைப்படி காட்டில் ஒரு சிறிய குடிசை அமைத்து தவம் செய்து வந்தார். அவர் துவைத்து காயப்போடும் கௌபீனத்தை எலிகள் கடித்துக் குதறின. எலிகளை விரட்ட கிராமத்தினர் அறிவுரைப்படி அவர் ஒரு பூனையை வளர்க்கத் தொடங்கினார். பூனைக்குப் பால் வேண்டுமே, அதற்காக ஒரு பசுவை வாங்கினார். பசுவிற்கு வைக்கோல் தேவைப்பட்டதால் அருகில் இருந்த நிலத்தில் விவசாயம் செய்யத் தொடங்கினார். இறுதியில் அந்த பெரிய வீட்டையும் நிர்வாகத்தையும் கவனிக்க ஒரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். மெல்ல மெல்ல நிலம், வீடு, குழந்தைகள் என பெரிய சம்சாரக் கடலில் சிக்கிக் கொண்டார் அந்தத் துறவி. சில காலம் கழித்து வந்த அவரது குரு சீடனின் இந்த மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்து போய், மகனே, இதெல்லாம் என்ன என்று கேட்டார். சீடன் குருவின் காலில் விழுந்து வெட்கத்துடன் சொன்னான், சுவாமி, எல்லாம் அந்த ஒரே ஒரு கௌபீனத்துக்காகத்தான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார், ஒரு சிறிய உலகத் தேவை கூட மனிதனை மாயையில் சிக்க வைக்கும். காமினி காஞ்சனம், பற்றுகளை விட்டால்தான் இறைவனை அடைய முடியும். ஒரு சிறிய தேவையே மனிதனை அறியாமலே உலகப் பந்தங்களில் இழுத்துச் செல்கிறது என்பதை இந்தக் கதை சொல்கிறது.